நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேணி, நீ கொஞ்சம் வாய மூடு. அவ அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்லாம மேற்கொண்டு அவளை அழ வைக்கிறதுக்கு தூண்டி விட்டுட்டு இருக்க. முதல்ல உள்ள போ. நான் ஏன் உள்ள போனோம்? என்ன எதுன்னு கேட்க கூடாதா? நானும் இந்த வீட்டு மருமக தான், வெளியால் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா அப்புறம் வரேன். ஒன்றும் இல்லை தம்பி, உட்காருங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், நான் அரவிந்த் சாரை வெளியே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். பயப்படாதீங்க அங்கிள், என்னால நடக்க முடியாத அரவிந்த நான் வெளியே கூட்டிட்டு போய் சந்தோஷப்படுத்தலான்னு ஆசைப்படுறேன். அப்போதான் என் மனசுல இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது குறையும். நான் கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க. என்னப்பா, உனக்கு ஒரு சேஞ்சா இருக்கும், போயிட்டு வரியா? சரிப்பா. தேங்க்ஸ் அங்கிள். நானும் வரேன். வாங்க போலாம். போலாம் மாமா. வர அங்கிள். சரி போலாம் வாங்க. எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்ன? பிரதீப், எங்க அக்கா இல்லாம நம்ம கல்யாணம் நடக்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ அவ கல்யாணத்துக்கு வந்தா பிரச்சனை தான் வரும் போல இருக்கு. என்ன காரணம்னு தெரியல. உன்னை குத்தம் சொல்லி உன் மேல தேவையில்லாத பழி சுமத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றா. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அவதான் முதல்ல நீங்க ரொம்ப நல்லவரு, திவ்யாவுக்கு பொருத்தமானவர்னு சொன்னா. இப்போ உங்களை அப்படி இப்படின்னு கண்டது பேசுறா. அவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஏன் என்ன தப்பாவே பாக்குறாங்க? என்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தாங்க, நானும் அவங்கள பார்த்தேன். சரி பேசலாம் அவங்க கிட்ட போனா அவங்க பேசாமே போயிட்டாங்க. ஏன் இப்படி பண்றாங்க? ஒருவேளை எங்க அப்பா செங்கோடன் ஃபேமிலியை வரக்கூடாதுன்னு சொன்னதுக்காக இவ்வளோ கோவமா? இல்ல அவங்க ஹஸ்பண்டை நான் கண்டிச்சதுனால கோவமா? ஆனா ஒண்ணு திவ்யா, நீ எதையுமே நம்பிடாத. இங்க பாரு, உனக்கு என் மேல சின்னதா ஒரு சந்தேகம் வந்தா கூட சொல்லு, நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். இங்க பாரு பிரதீப், நீ நல்லவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட அக்கா தான் நல்லவ இல்லைன்னு இப்பதான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அவ சுயநலத்துக்காக எது வேணும்னா செய்வாளா? இப்போ எப்படி மாறிட்ட பாத்தியா? அவ கூட பிறந்ததை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. திவ்யா, நீ வருத்தப்படாத. யாரு தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். உன்னை என்கிட்ட இருந்தோ என்ன உன்கிட்ட இருந்தோ யாராலையும் பிரிக்க முடியாது. சரி பிரதீப், நான் வீட்ல சண்டை போட்டு வந்துட்டேன். என்ன எதுன்னு என்ன தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணிட்டா? இல்ல பிரதீப், நானே போய்க்கிறேன்.
யார் விட்ட சாபம்னே தெரியல. என் குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் ஒரு கெட்ட காலம். ஏமா அழுவுற? நான் பெத்த 2 பிள்ளைங்களோட தலையெழுத்து சரியில்லாம கிடக்கு. இவனுங்களுக்கு இம்புட்டு வயசாச்சே தவிர குடும்ப விஷயத்த புரிஞ்சுக்காத மடையன்களா இருக்காங்களே. மூத்தவனா வந்து வாய்ச்சவன் ஒரு பேர பிள்ளைய பெத்து கையில கொடுக்க முடியாதவனா இருக்கா. என் மகன் தாயாகிற பாக்கியமே இல்லைங்கிறா. அவ புருஷனாலையும் நடக்க முடியாம வீல் சேர்ல உட்காந்துட்டு சுத்திட்டு இருக்காரு. நான் என்னத்த பண்ணுவேன்? யார்கிட்ட சொல்லி அழுவேன்? எனக்கு ஒரு சாவு வந்து தொலைக்கலையே. இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றதுக்கு காலம் பூரா நீ அழுதுட்டு தான் இருக்கணும். அதாண்டி உன் தலையெழுத்து. சும்மா அழுது புலம்புனா தீராது. இதுக்கெல்லாம் காரணம் நீ பிள்ளைகளை வளர்த்த விதம், நீ செஞ்ச பாவம். அப்புறம் எப்படி பேர பிள்ளைய மடியில போட்டு கொஞ்சுவ? அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணணும்டி. நல்லா அழு. ஏன் இதுல உங்க தப்பு தான் சேர்த்து கிடக்கு. நீங்க செஞ்ச பாவம் தான் இந்த குடும்பத்தை சூறாவளியா சுத்தி சுத்தி அடிக்குது. உங்க 3 பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லி ஒரே சிரிச்சிட்டு கிடக்குது. அத நினைச்சு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வெள்ளை ஜொலைமா போட்டுக்கிட்டு பத்தா பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களா? என்னடி சொன்ன? என்னைய எதிர்த்து பேசுறியா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. எழுந்திருக்கல. இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. என் முகத்துல முழிக்க ஓடி வரியா? உங்களுக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போச்சா? இப்ப என்ன சொன்னாங்கன்னு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க. ஏன் நீங்க எதுவுமே பேசுனது இல்லையா? ஏதோ ஆதங்கத்துல கொஞ்சம் பேசினாங்கன்னா உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதா? வெட்டி கௌரவத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. டேய், எதிர்த்து பேசின உன் அம்மா கதி தான் உனக்கும். வர திவ்யா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க கடமைக்கு நடுவுல எங்க குடும்ப மானமே அடங்கி இருக்கு. இது எங்க குடும்ப பிரச்சனை. எங்களுக்குள்ள பேசி பிரச்சனைக்கு ஏதாவது முடிவெடுத்துக்கிறோம். நீ செஞ்ச பாவம். அப்புறம் எப்படி பேர பிள்ளைய மடியில போட்டு கொஞ்சுவ? அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணணும்டி. நல்லா அழு.
அம்மா இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. பட்னியோட இருக்காதீங்க. இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடுமா. அம்மா ஐயா மேல இருக்கிற கோவத்தை இப்படி சாப்பாட்டுல காட்டாதீங்கம்மா. நானும் தெரிஞ்சவங்க நீங்க. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. கொஞ்சோண்டு சாப்பிடுங்கம்மா. வேண்டாம் வள்ளி, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. எனக்கு பசிக்கல, தொல்லை பண்ணாத. என்னை அடிச்சதால ஐயா தான் சாப்பிடாம கிடப்பாக. போய் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வை. அத்த, என்னத்த வெளியில உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு, சாப்பிடலையா? நீ ஒருத்தி தான் பாக்கி. நீயும் கேட்டுட்டியா? ஏய், இது உனக்கு தேவையில்லடி. ஓ, பேசாம உள்ள போ. போய் உன் புருஷனை கவனி. சும்மா நை நை நைன்னு சாப்பிடு கீப்பிடுன்னு ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. போ உள்ளப்பா. அத்த, நீங்க என்ன வேணாலும் உள்ள வந்து சொல்லுங்க. இப்படி வாசல்ல உட்காந்து பேசணும்னா யாராவது தப்பா நினைப்பாங்க. அத்த, உள்ள வாங்க. நடந்தது உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அம்மாவ ஐயா அடிச்சு வெளியே அனுப்பிட்டாரு. என்ன, மாமா அடிச்சாரா? எதுக்கு, என்னாச்சு? அதெல்லாம் வாசல்ல வச்சு சொல்ல முடியாதுமா. நீங்க உள்ள போங்க. நான் எப்படியாவது அம்மாவை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வரேன். மாமா வீட்டுக்கு பெரியவரு, அவரே இப்படி நடந்துக்கலாமா? எதுக்கு அத்தை அடிக்கணும்? மாமாவுக்கு என்ன ஆச்சு? அத்தை, நீங்க முதல்ல உள்ள வாங்க. ஏய், ஏன் புருஷன் என்ன அடிப்பாரு, பிறகு வந்து சமாதானம் பண்ணி என்ன உள்ள கூட்டிட்டு போவாரு. நடுவுல நீ ஏண்டி பாசமழை பொழியற மாதிரி நாடகம் ஆடுற? போ போ. நான் ஒண்ணும் என் புருஷன் சண்டை போட்ட உடனே அதை சாக்கா வச்சு கோச்சிக்கிட்டு ஊர் சுத்துறவ கிடையாது. என் குடும்ப கௌரவத்தையும் என் புருஷனோட கௌரவத்தையும் எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நேத்து வந்தவ. நீ ஒண்ணும் எனக்கு புதுசா சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வேலையை பார்த்துட்டு போவியா? பெருசா வந்துட்டா. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. பா. ஏதா சாப்பிடுங்க. ஏன் வந்ததுல இருந்து மூட் அவுட்டா இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது சொல்லவா? இல்ல வேணாம் ஜெய். அட்லீஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சு குடிங்க. எனக்கு எதுவும் வேணாம் ஜெய், ப்ளீஸ். அவங்களும் சாப்பிட மாட்டாக, அடுத்தவங்களுக்கும் வாங்கி தர மாட்டாக. அவர் கிடைக்கிறாரு. நீங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க ஜெய். உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பேரர். சொல்லுங்க மேடம். நல்லா காரமா ஒரு மீன் வறுவல், சிக்கன் 65, அப்புறம் நல்லா அப்படியே உரப்பா சில்லி சிக்கன் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? வேற மட்டன் கீமா இருக்கு. மட்டன் 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 கீமா இருக்கு. அது எல்லாத்தையும் சீக்கிரமா கொண்டாங்க. சரி சரி. என் புருஷன் வீட்ல எல்லாரும் சைவம் தான். பாவக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி சுத்த சைவம் சாப்பிடுற கூட்டம். அத சாப்பிட்டு சாப்பிட்டு பா கேட்கவே வேணாம், நாக்கே செத்து போயிடுச்சுல. இன்னைக்குதான் எங்க வீட்ல சாப்பிடுற மாதிரி நல்லா திருப்தியா சாப்பிட போறேன். மேடம். வேங்க வேங்க. ஆஹா, செம்மையா இருக்கும் போலயே. 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க.
அரவிந்த், இந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சு குடிங்க. இல்ல பரவாயில்ல. சரி, அப்போ வீட்டுக்கு போலாமா? ஐயோ, அதுக்குள்ளயா? என்ன சொல்றீங்க? இன்னும் நிறைய சுத்தி பார்க்க வேண்டியது இருக்குல்ல? இல்லைங்க, சார் முகத்தை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இன்னொரு நாள் சுத்தி பார்க்கலாமே. என்னங்க டயர்டாவா இருக்கிய? உங்களை பார்த்துட்டு தான் ஜெய் வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. இந்தாருங்க, அடுத்தது என்ன நீங்க இதே மாதிரி கூட்டிட்டு வந்து இதே மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கி தரேன்னு உறுதி சொன்னாதான் நாம இப்ப வீட்டுக்கு போறோம். இந்தாருங்க மாமா, நிறைய யோசிக்காதீய. தனுஷ், அத்தையே வாசல்ல உட்காந்துருக்காங்க. மாமாக்கும் அத்தைக்கும் என்ன சண்டை? நீ போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. என்ன, நான் எவ்வளவு சமாதானம் பண்ணி அவங்க கேட்கவே இல்ல. போ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, போய் கூட்டிட்டு வா. போங்கறல்ல. அது அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்குவாங்க, மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. அதை விட்டு தள்ளு. நீ உங்க வீட்டுக்கு போன காரியம் என்னாச்சு? ஏய், என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற? என்னாச்சு? விஷயத்த சொன்னியா இல்லையா? பிரதீப் நல்லவன் இல்ல, அயோக்கியன். அவனுக்கு திவ்யாவை கொடுக்காதீங்க, கல்யாணத்தை உடனே நிறுத்துங்கன்னு தெளிவா எடுத்து சொன்னியா இல்லையா உங்க அப்பா அம்மா கிட்ட? காவ்யா, ஏய், அவங்க என்ன சொன்னாங்க? நீ வந்ததுல இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் என்ன நினைக்கிறது காவ்யா? சொல்லு, என்னதான் சொன்னாங்க? ஏய் காவ்யா, என்னாச்சு? ஏன் அழுவுற? உன்ன அவங்க என்ன சொன்னாங்க? பிரதீப் சரியில்லை, நல்லவ இல்ல. அவன் அயோக்கிய, நிறைய பெண்களோட தொடர்பு வச்சிருக்கான். திவ்யாவை கொடுக்கறதுக்கு எனக்கு துளி கூட சம்மதம் இல்ல. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. திவ்யாவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்கலான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அதை என் தங்கச்சி கேட்கவே இல்லை. நீ அவ்வளவு சொல்லியும் கேட்கல? நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என்ன நம்பாம தூக்கி எறிஞ்சு பேசிட்டா. அவ எதையும் கேக்குற மனநிலையிலே இல்ல இப்போ. உங்க அப்பனை கூட அறிவில்ல? நீ சொல்லி நம்பாம வேற யார் சொல்லி நம்புவாராமா? இப்படி எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி நல்லவனா நடிக்கிற அந்த பிரதீப் தானே எல்லாருக்கும் இடைஞ்சலா இருக்கான். அவனை தூக்கிட்டா பாரு, இப்ப அவனை என்ன பண்ற பாரு. தனுஷ், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரு, இப்ப அவனை என்ன பண்ற பாரு. தனுஷ், இன்னைக்கு அவனை உண்டு இல்லன்னு பண்ணாம விட மாட்டேன். என்ன பண்ற நீ? விடு காவ்யா. தனுஷ், விடு. சொன்னா கேளு. நான் அழ வச்சவனே இன்னைக்கு வெட்டாம சும்மா விட கூடாது. விடு காவ்யா. தனுஷ், நான் சொல்றது கேளு. தனுஷ், ஐயோ தனுஷ், சொன்னா கேளு. தனுஷ், பட்னியோட இருக்காதீங்க, சாப்பிடுங்க. சொன்னா புரியாது. நில்லு தனுஷ், நில்லு. டேய் சின்னவரே, என்னடா அது? அருவாளை தூக்கிட்டு எங்கடா போற? விடு. போடாத. டேய் குடுறாங்கறல்ல. தனுஷ்,
பண்றேன். ஏய் சும்மா இரு. சொல்லு. மாப்ள சொல்றா. என்ன இப்பதான் என் ஞாபகம் வந்ததா?